Hello friends, வணக்கம். வெல்கம் டு டே 17 கிளாஸ். இந்த கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஈஸி தான், பார்ப்போமா? ரைட், ஓகே. இப்போ ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா என்ன அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ப்ரோனவுன், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட்ஸ்னா கரெக்ட், ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. ஸோ இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு எப்படி ரெஃப்ளெக்சிவாக எழுதணும் அப்படின்னா, ஐ அப்படின்னா என்ன வரும்? மை செல்ஃப். மை செல்ஃப்னா நானே. யூ அப்படின்றது யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப்னா நீயே, சிங்குலர், ஒரு ஆளை மட்டும் குறிக்கக்கூடியது. ஓகேவா? யுவர் செல்ஃப்னா நீயே. ஹி அப்படின்னா ஹிம்செல்ஃப், தட் மீன்ஸ் அவனே. ரைட். ஷீ மீன்ஸ் ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளே. ஓகே. இட்னா இட் செல்ஃப் அப்படின்னா அதுவே. ரைட். ஸோ ஐனா மை செல்ஃப், யூனா யுவர் செல்ஃப், ஹீனா ஹிம்செல்ஃப், ஷீனா herself, itna itself. நானே, நீயே, அவனே, அவளே, அதுவேன்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சிங்குலரில் வர்றது. ஸோ சிங்குலரில் வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? செல்ஃப்னு போடுறோம். தட் இஸ் எஸ்இஎல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முடியுது பாருங்க. செல்ஃப், எஸ்இஎல்எஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூரல் பார்ப்போம். வி. வீனா என்ன? அவர் செல்ஃப்ஸ், நாங்களே. பாருங்க, செல்ஃப்ஸ், எஸ்இஎல்விஎஸ். ப்ளூரல்னா அவர் செல்ஃப்ஸ்னு மாற்றுவோம். ரைட். யூ, இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா யுவர் செல்ஃப்ஸ், நீங்களே. நிறைய பேர் இருக்கீங்களா? நீங்களே. தே அப்படின்னா தெம் செல்ஃப்ஸ் அப்படின்னா அவர்களே. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? வீணா அவர் செல்ஃப்ஸ், யூனா யுவர் செல்ஃப், தேனா தெம் செல்ஃப்ஸ். அவர் செல்ஃப்ஸ்னா நாங்களே, யுவர் செல்ஃப்ஸ்னா நீங்களே, தெம் செல்ஃப்ஸ்னா அவர்களே. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதுதான் வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனோட ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஐ பாட் மை செல்ஃப் அ நியூ ஹவுஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே ஒரு புதிய வீட்டை வாங்கினேன். மை செல்ஃப்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? நானே. கரெக்ட் தானே? ஸோ நானே புது வீட்டை வாங்கினேன். நானே தான்ப்பா வாங்கினேன் சொல்லுவோம் இல்லையா நம்ம? நானே வாங்கினேன். ஸோ தட் இஸ் மை செல்ஃப். ஐ பாட் மை செல்ஃப் அ நியூ ஹவுஸ். நானே ஒரு புதிய வீட்டை வாங்கினேன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. யூ பேக்டு த கேக் யுவர் செல்ஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீயே கேக்கை சுட்டாய். நீ தானே கேக்கு, நீயேவா கேக்கு செஞ்ச? நீயே கேக்கு சுட்டியா சொல்லுவோம்ல, நீயேவா கேக் சுட்ட. ஸோ அதான் யூ பேக்டு த கேக் யுவர் செல்ஃப், நீயே கேக் சுட்டியா. ஓகே, தட் இஸ் யூ பேக்டு த கேக் யுவர் செல்ஃப், நீயே கேக்க சுட்டியா. அடுத்தது பாருங்க. he injured himself with a knife அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனையே கத்தியால் காயப்படுத்தி கொண்டான். ஓகே. அவனை கத்தியால காயப்படுத்திக்கிட்டான் சொல்றோம் இல்லையா? அவனை கத்தியால காயப்படுத்திட்டான், அவனே கத்தியால காயப்படுத்திக்கிட்டான். அதுதான் அது. he injured himself with a knife. இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? ஐயனா என்ன வருது? மை செல்ஃப் வருது. யூன்னு சொல்றோம் இல்லையா சப்ஜெக்ட், அதுக்கு என்ன போடுறோம்? யுவர் செல்ஃப் போடுறோம். ஹீன்னு போடுறோம் இல்லையா, அதுக்கு என்ன வருது? ஹிம்செல்ஃப் வருது. ஸோ இது மாதிரி சப்ஜெக்ட் என்னவோ அதே வந்து சப்ஜெக்ட் என்ன ப்ரொனவுனா இருக்கா அதே ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாருங்க. ஐக்கு மை செல்ஃப் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாருங்க. ஐனா மை செல்ஃப், யூனா யுவர் செல்ஃப், ஹீனா ஹிம்செல்ஃப், ஷீனா வரும் ஹர் செல்ஃப். ஸோ என்ன சப்ஜெக்டோ அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணி வர்றதுனா, ரிஃப்ளெக்ட்னா என்ன? பிரதிபலிக்கிறது. என்ன சப்ஜெக்டோ அதையே பிரதிபலிச்சு வரக்கூடிய ஒன்றை தான் நம்ம என்ன சொல்றோம்? ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ப்ரோனவுன், பிரதிபலிக்கிற ப்ரோனவுன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அதனால தான் நம்ம வந்து இதை ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஷீ ட்ரெஸ்ட் ஹர் செல்ஃப், அவளே உடுத்தி கொண்டா, அவளே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா, அவளே உடுத்தி கொண்டாள். ஷீ ட்ரெஸ்ட் ஹர் செல்ஃப், யாருமே அவளுக்கு போட்டு விடல, அவளே தான் அந்த ட்ரெஸ் அவளே போட்டுக்கிட்டா. ஷீ ட்ரெஸ்ட் ஹர் செல்ஃப். அடுத்தது பாருங்க. இட் புல்டு இட் செல்ஃப், அதுவே எடுத்தது, யாருமே எடுக்கல, அதுவே தான் எடுத்துச்சு சொல்லுவோம் இல்லையா? நாங்கள் எடுக்கலப்பா, அதுவே எடுத்துக்கிட்டு. ஸோ தட் இஸ் வாட் இட் புல்டு இட் செல்ஃப், அதுவே எடுத்துக்கொண்டது. நெக்ஸ்ட் பாருங்க. வி அரேஞ்ச்டு த மீட்டிங் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களே தான் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணணும், கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். வி அரேஞ்ச்டு த மீட்டிங் அவர் செல்ஃப்ஸ், நாங்களே கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும். வீணா என்ன வருது? அவர் செல்ஃப்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. தே டெக்கரேட்டட் த ரூம் தெம் செல்ஃப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களே அவங்க ரூமை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, அவர்களே அறையை அலங்கரித்தனர். தே டெக்கரேட்டட் த ரூம் தெம் செல்ஃப்ஸ். தேனா என்ன வருது?
themselves வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ சப்ஜெக்ட் என்னவோ அதே அந்த ப்ரொனவுனையே ரெஃப்ளெக்ட் பண்ணி வரக்கூடியது தான் வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நானே, நீயே, அவனே, அவளே, அதுவே, நாங்களே, அவர்களே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து நம்ம மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், அவர் செல்ஃப், தெம் செல்ஃப்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நீங்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோமா? இதை காலையில் நானே சமைப்பேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? காலையில நானே சமைப்பேன், காலையில் நானே சமைப்பேன் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நானே. ஓகேவா? காலையில நானே வந்து சமைக்க போறேன் அப்படின்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஐ வருமா? ஐ கரெக்ட். ஐக்கு அப்புறம் என்ன வரும்? சமைப்பேன்ற என்ன வருது? குக் இல்லையா? சமைப்பேன்றது குக்கு. ஸோ ஐ குக் என்னது? ஐ குக் மை செல்ஃப். ஐ குக் மை செல்ஃப் எப்போ? காலம்புற, இன் த மார்னிங். ஐ குக் மை செல்ஃப் இன் த மார்னிங். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ காலையில் நானே சமைப்பேன். ஐ குக் மை செல்ஃப் இன் த மார்னிங். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லலாம்? நீயே காலம்புற சமைப்ப அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நீயே காலம்புற சமைப்ப. யூ குக் யுவர் செல்ஃப் இன் த மார்னிங். கரெக்ட். நீயே காலம்புற சமைப்பன்றது எப்படி சொல்லலாம்? யூ குக் யுவர் செல்ஃப் இன் த மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் அவனே காலம்புற சமைப்பான். அவனே காலம்புற சமைப்பான் எப்படி சொல்லலாம்? ஹீ குக் ஹிம்செல்ஃப் இன் த மார்னிங். ஓகே, ரைட். அடுத்தது அவளே காலம்புற சமைப்பா எப்படி சொல்லலாம்? ஷீ குக் ஹர் செல்ஃப் இன் த மார்னிங். அவளே காலம்புற சமைப்பா. ரைட். இப்போ ப்ளூரல்ல பார்ப்போமா? ஓகே, இதை பார்ப்போம். இட்டு பார்த்துருவோம். இட் குக் இட் செல்ஃப் இன் த மார்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவே சமைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, இப்போ ப்ளூரல்ல பார்க்கலாம். ப்ளூரல் என்ன சொல்லலாம்? நீங்களே. இப்போ நிறைய பேர் இருக்கீங்க, நீங்களே காலம்புற சமைப்பீங்களா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? யூ குக் யுவர் செல்ஃப். என்ன வருது? யூ குக் யுவர் செல்ஃப் இன் த மார்னிங். அடுத்தது நாங்களே காலம்புற சமைப்போம் எப்படி சொல்லுவோம்? வி குக் அவர் செல்ஃப்ஸ் இன் த மார்னிங். ஓகே, அடுத்தது அவங்களே காலம்புற சமைக்கிறாங்க எப்படி சொல்லலாம்? தே குக் தெம்செல்வ்ஸ் இன் த மார்னிங். புரியுதா? ஐ குக் மை செல்ஃப் இன் த மார்னிங்னா நானே காலம்புற சமைப்பேன். காலையில் நானே சமைப்பேன்னு சொல்லலாம். நானே சமைப்பேன் காலம்புற எப்படி வேணாலும் சொல்லலாம், இல்லை ஒரு அர்த்தமா. ஸோ யூ குக் யுவர் செல்ஃப் இன் த மார்னிங்னா நீயே காலம்புற சமைக்கிறியா? ஹீ குக் ஹிம்செல்ஃப் இன் த மார்னிங்னா அவனே காலம்புற சமைக்கிறான். ஷீ குக் ஹர் செல்ஃப் இன் த மார்னிங்னா அவளே காலம்புற சமைக்கிறா. இட் குக் இட் செல்ஃப் இன் த மார்னிங்னா அதுவே காலம்புற சமைக்குது. யூ குக் யுவர் செல்ஃப் இன் த மார்னிங்னா நீங்களே காலம்புற சமைக்கிறீங்களா? வி குக் ஆர் செல்ஃப்ஸ் இன் த மார்னிங் நாங்களே காலம்புற சமைக்கிறோம். தே குக் தெம்செல்வ்ஸ் இன் த மார்னிங் அவங்களே காலம்புற சமைக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எப்படி வந்து மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், யுவர் செல்ஃப், ஆர் செல்ஃப், தெம் செல்ஃப் யூஸ் பண்ணலான்னு. ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி போடுவோம், அவ்வளோதான். ஓகே, இன்னும் சில க்யூட்டாக சொல்லக்கூடிய டேர்ம்ஸ்க்கெலாம் வந்து இதை மாதிரி நம்ம யுவர் செல்ஃப், மை செல்ஃப்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை பார்த்துங்க சொல்லுவோம் இல்லையா? டேக் கேர், உடம்பு சரியில்லையா? டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பார்த்துங்க, உங்களை பார்த்துங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். கீப் இட் யுவர் செல்ஃப். கீப் இட் யுவர் செல்ஃப்னா என்ன? உங்கள்கிட்டயே இருக்கட்டும். கீப் இட் யுவர் செல்ஃப்னா என்ன? உங்ககிட்டயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்க. ஐ வில் டூ மை செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்களாம் ஹெல்ப் பண்ண வேணாப்பா, நானே செஞ்சுக்கிறேன். ஐ வில் டூ, அப்பா போதும்ப்பா நானே செஞ்சுக்கிறேன் சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? ஐ வில் டூ மை செல்ஃப், நானே செஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ டூ இட் யுவர் செல்ஃப். டூ இட் யுவர் செல்ஃப்னா என்ன? நீங்கள் செய்யுங்க. கரெக்ட். டூ இட் யுவர் செல்ஃப்னா என்ன? நீங்கள் செய்யுங்க. சரி, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஐ லுக் டாஷ் இன் த மிரர். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஐ லுக் டாஷ் இன் த மிரர். அந்த டேஷில் என்ன வரும்? நெக்ஸ்ட் பாருங்க. தே பிளேம் டேஷ் ஃபார் த மிஸ்டேக். தே பிளேம் டேஷ் ஃபார் த மிஸ்டேக்னா என்ன? பிளேம்னா என்ன அர்த்தம்? பிளேம்னா குற்றப்படுத்துகிறது. அவர்களே குற்றப்படுத்துகிறது. அவர்களே குற்றப்படுத்துகிறது. தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஐ லுக் இந்த மிரர்னா நானே
கண்ணாடியில் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ லுக் டேஷ் இந்த மிரர், நானே கண்ணாடியில் பார்த்துக்கிறேன் அப்படின்றது எப்படி எழுதணும். தே பிளேம் டேஷ் ஃபார் த மிஸ்டேக், அவங்களே அவங்க மிஸ்டேக்குக்காக குற்றம் சாட்டிக்கிறாங்க, அவங்க குற்றம் சாட்டிக்கிறாங்க சொல்லாமா, கரெக்ட் தானே. பிளேம்னா என்ன, அவங்களே அவங்க நான் பண்ண தப்பு தான் சொல்லுவோம் இல்லையா, குற்றப்படுத்திக்கிறது, அது அந்த மாதிரியான மீனிங். ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும் நீங்கள், டூ இட் யுவர் செல்ஃப். வேர் என்ன பண்ண, எங்கே டூ பண்ணணும், கமெண்ட்ல வந்து டைப் பண்ணும் இதுக்கான ஆன்சரை. ஆல் ரைட். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் பொசசிவ் ப்ரோனவுன். அடுத்த டாபிக் வந்து என்னன்னா பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் ப்ரோனவுன்னா என்னன்னா உடையது. தமிழில் உடையது அப்படின்ற மீனிங் அப்படின்னு வரும். ஓகேவா. பொசசிவ்னா என்ன, ஓனர்ஷிப் வந்து ப்ரொசஸ் பண்ணது, நம்மளோடது, என்னோடது, உன்னோடதுன்னு சொல்லுவோம் இல்லையா, உன்னோடையது ப்ரொசஸ் பண்ணுறது, அதாவது ஓனர்ஷிப், நான் தான், என்னோட தான் அப்படின்னு ஓனர்ஷிப்பை வந்து காட்டுறது தான் வந்து என்னது பொசசிவ் ப்ரோனவுன். பாருங்க, ஐனா என்ன வருது, மைன், என்னோடையது. ஓகேவா, என்னோடது சொல்கிறோம் இல்லையா, என்னுடையது ஓனர்ஷிப். நெக்ஸ்ட் யூ, யுவர்ஸ், உன்னுடையது. ஹி, ஹிஸ், அவனுடையது. ஷீ, ஹர்ஸ், அவளுடையது. இட்டுக்கு பொசசிவ் ப்ரோனவுன் பொறுத்த வரைக்கும் இட்டுக்கு வந்து கிடையாது. ஓகேவா, அதுக்கு இட்டுக்கு நோ, எதுவும் கிடையாது. வீணா என்ன வரும், அவர்ஸ், நம்முடையது. தே, தேர்ஸ், அவர்களுடையது. கிளியராச்சா. ஸோ பொசசிவ் ப்ரோனவுன்னா உடையதுன்னு வருது பாருங்க. என்னுடையது, உன்னுடையது, அவனுடையது, அவளுடையது, நம்முடையது, அவர்களுடையது வருதா. அதான் ஐனா மைன். சொல்லுங்க கூட, ஐனா மைன். யூனா யுவர்ஸ், ஹீனா ஹிஸ், ஷீனா ஹர்ஸ், இட்டுனா கிடையாது, வீணா அவர்ஸ், தேனா தேர்ஸ். ஓகே, எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போமா. இப்போ பொசசிவ் ப்ரோனவுனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுதுங்க பார்ப்போம். பேனா என்னுடையது, இது எப்படி சொல்லலாம். பேனானா என்ன, த பென். த பென் என்னுடையதுன்னா என்ன வரும், த பென் இஸ் மைன். ஓகேவா, த பென் இஸ் மைன். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. தொப்பி உன்னுடையது. தொப்பினா என்ன, த கேப், யாரோட, உன்னோட, இஸ் யோர்ஸ். கரெக்ட், த கேப் இஸ் யோர்ஸ். உன்னுடையதுனா யோர்ஸ். நெக்ஸ்ட் கார் அவருடையது. கார் அவருடையதுன்னு சொல்லலாம், அவனுடையதுன்னு சொல்லலாம். ஸோ கார்னா என்ன, த கார் இஸ் ஹிஸ். கரெக்ட், த கார் இஸ் ஹிஸ். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அந்த நாய் அவளுடையது. அந்த நாய் என்ன, தட்டுன்னு சொல்லலாம் இல்லையா. ஓகேவா, தட். நாய்னா என்ன, டாக். இஸ் அவளுடையதுனா என்ன, கரெக்ட், ஹர்ஸ். தட் டாக் இஸ் ஹர்ஸ். இந்த யூடியூப் சேனல் நம்முடையது. இது எப்படி எழுதலாம், இந்த அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ். யூடியூப் சேனல்னா யூடியூப் சேனல் அப்படி எழுதிடலாம். திஸ் யூடியூப் சேனல் இஸ் நம்முடையது மீன்ஸ் அவர்ஸ். கரெக்டா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் அவர்ஸ். ஓகே, சரியா தானே சொல்றேன், நம்மளோட தானே. ரைட், திஸ் யூடியூப் சேனல் இஸ் அவர்ஸ். அடுத்தது பாருங்க, அந்த புத்தகங்கள் அவர்களுடையது. அந்த புத்தகங்கள் நிறைய இருக்கு பாருங்க, புக்ஸ். தோஸ் புக்ஸ் ஆர் அவர்களுடையதுன்னா என்ன, தேர்ஸ். தோஸ் புக்ஸ் ஆர் தேர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த பைகள் உன்னுடையதும் என்னுடையதும் ரெண்டுமே சொல்லியிருக்கோம். உன்னுடையதும் என்னுடையதும். உன்னுடையதுன்னா என்ன வரும், யுவர் செல்ஃப் வரும். என்னுடையதுன்னா என்ன வரும், மை செல்ஃப் வரும். அந்த பைகள். ஓகேவா, அப்பனா என்ன வரும், தோஸ் பேக்ஸ். தோஸ் பேக்ஸ் ஆர் யுவர்ஸ் அண்ட் மைன். உன்னுடையது அண்ட் என்னுடையது மற்றும் என்னுடையது. தோஸ் பேக்ஸ் ஆர் யுவர்ஸ் அண்ட் மைன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னா உடைய அப்படின்றது மீனிங் வரும். ஓகேவா. ஓகே, ஸோ இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஐனா என்ன, மை, என்னுடைய. சப்ஜெக்ட் வந்து ஐனா மை, என்னுடைய. யூனா யர், உன்னுடைய. ஹிஸ் தான் வரும், அவனுடைய. ஹர் தான் வரும், அவளுடைய. இட்டுனா என்ன வரும், இட்ஸ், அதனுடைய. அவர் தான் வரும், நம்முடைய. தேர் தான் வரும், அவர்களுடைய. ஓகேவா. ஸோ மைனா என்ன, என்னுடைய. யுவர்னா உன்னுடைய. ஹிஸ் அவனுடைய. ஹர் அவளுடைய. இட்ஸ் அதனுடைய. அவர் நம்முடைய. தேர் அவர்களுடைய. இந்த மாதிரி உடைய, என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, இந்த மாதிரி உடைய அப்படின்னு மீனிங் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மை, யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், அவர், தேர் யூஸ் பண்ணணும்.
ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இது மாதிரி என்னுடைய உன்னுடைய வரணும்னா அதுக்கு பக்கத்தில் என்ன வரணும்னா ஒரு நவுன் வரும். ஓகேவா? எப்போ யூஸ் பண்ணுவோம்? பக்கத்தில் ஒரு நவுன் வரும். அப்போ தான் என்னுடைய உன்னுடையன்றதை யூஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இது என்னுடைய பூனை. ஓகேவா? இது என்னுடைய பூனை. இதுனா என்ன? திஸ் வரும். திஸ் இஸ் என்னுடைய மீன்ஸ் என்ன? மை. ஓகே, திஸ் இஸ் மை கேட். இதுனா என்னது? திஸ் இஸ் என்னுடைய மை கேட். கரெக்டா? என்னுடைய பக்கத்துல ஒரு நவுன். ஸோ இங்க என்னது? மை பக்கத்துல என்ன வருது? பொசசிவ் அட்ஜெக்டிவ் பக்கத்துல ஒரு நவுன் வருது. கேட். கேட் இஸ் அ நவுன். பூனை அப்படின்றது ஒரு நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, அவளுடைய ஆடை பச்சை. அவளுடைய ஆடை என்னது? பச்சையா இருக்கு. அவளுடையனா என்ன வரும்? ஹர். அவளுடையனா ஹர். ஹர் என்னது? நவுன் என்ன? ட்ரெஸ். கரெக்டா? ஆடைன்றது ட்ரெஸ். ஹர் ட்ரெஸ் என்னது? பச்சை கலரு. ஹர் ட்ரெஸ் இஸ் கிரீன். கரெக்டா? ஹர் ட்ரெஸ் இஸ் கிரீன். ஸோ அட்ஜெக்டிவ் பக்கத்தில் என்ன வருது? ஒரு நவுன் வருது. ட்ரெஸ்ன்றது நவுன். இஸ் கிரீன். நெக்ஸ்ட் பாருங்க, அது அவனுடைய கடிகாரம். அது அவனுடைய கடிகாரம். அதுன்னா என்னவா? தட் இஸ் அவனுடைய என்ன வரும்? ஹிஸ். கரெக்ட். தட் இஸ் ஹிஸ். கடிகாரம் மீன்ஸ் வாட்ச். தட் இஸ் ஹிஸ் வாட்ச். புரியுதா? அது அவனுடைய கடிகாரம் அப்படின்னா என்ன? தட் இஸ் ஹிஸ் வாட்ச். உன்னுடைய வீடு பெரியது. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். உன்னுடைய வீடு பெரியது. இதுல இங்க பாருங்க, இதுல ஹிஸ்ன்றது நவுன். எது? வாட்ச். ஹிஸ்ன்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், உன்னுடைய வீடு பெரியது. இதுல உன்னுடைய அப்படின்றது என்ன? யுஎஸ் சொல்லலாமா? யுஎஸ். வீடுன்றது என்னது? ஹவுஸ். பெரியது யுஎஸ் ஹவுசஸ். யுவர் ஹவுஸ் இஸ் பிக். கரெக்டா? உன்னுடைய வீடு பெரியது. உன்னுடைய என்ன? யுவர். வீடுன்றது என்னது? ஹவுஸ். ஸோ யுவர் ஹவுஸ் இஸ் பிக். நெக்ஸ்ட் பாருங்க, சிங்கம் அதனுடைய குகையில் உள்ளது. இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்ப்போம். சிங்கம்னா என்ன? த லயன். ஓகேவா? த லயன் எங்க இருக்கு? த லயன் இஸ் இன் எங்க? அதனுடைய இட்ஸ் வரும் இல்லையா? த லயன் இஸ் இன் இட்ஸ் என்னது? குகை. கேவ். த லயன் இஸ் இன் இட்ஸ் கேவ். சிங்கம் அதனுடைய குகையில் உள்ளது. த லயன் இஸ் இன் இட்ஸ் கேவ். இட்ஸ் அதனுடைய குகையில் உள்ளது. இஸ் இன். இஸ் இருக்கு இல்லையா? உள்ளதுன்றது இந்த இன் அர்த்தம் வரும். த லயன் இஸ் இன் இட்ஸ் கேவ். அதனுடைய குகையில் உள்ளது. இது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்தியா நம்முடைய நாடு. இந்தியா நம்முடைய நாடு. எப்படி சொல்லலாம்? இந்தியா இஸ் நம்முடைய மீன்ஸ் அவர். இந்தியா இஸ் அவர். நாடு மீன் நாடுனா கண்ட்ரி. ஸோ இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ என்னுடையனா மை. அவளுடையனா ஹர். அவனுடையனா ஹிஸ். உன்னுடையனா யுவர். அதனுடையனா இட்ஸ். நம்முடைய மீன்ஸ் அவர். கிளியர் ஆச்சா? ஸோ எப்போவுமே பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்தால் பக்கத்தில் என்ன வரும்? நவுன் வரும். இங்கே கேட் வந்திருக்கு, இங்கே ட்ரெஸ் வந்திருக்கு, வாட்ச் இங்கே வந்திருக்கு, இங்கே ஹவுஸ் வந்திருக்கு, இங்கே கேவ் வந்திருக்கு, இங்கே கண்ட்ரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்தால் என்ன வரும்? பக்கத்தில் ஒரு நவுன் வரும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அவர்களுடைய நண்பர்கள் நல்லவர்கள். ஓகேவா? அவர்களுடைய, நான் திருப்பி படிக்கிறேன், அவர்களுடைய நண்பர்கள் நல்லவர்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் திருப்பி கிளியரா படிக்கிறேன். அவர்களுடைய அதுக்கு என்ன வரும் இங்கிலீஷ்ல? ஓகேவா? ப்ரீவியஸ் இதை பாருங்க. ப்ரீவியஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. அவர்களுடையக்கு. ஸோ அவர்களுடைய நண்பர்கள்னா தெரியும், ஃப்ரெண்டு. நல்லவங்கன்னா என்ன வரும்? குட். ஸோ இதுக்கான ஆன்சர் கரெக்டாக நீங்கள் அவர்களுக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் நான் சொன்ன இந்த வார்த்தையை வச்சு ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் எழுதுங்க. கிளியர் ஆச்சா? ஸோ ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் புரிஞ்சுதா? மை செல்ஃப், யுவர் செல்ஃப், அவர் செல்ஃப், தெம் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப். ஸோ அதெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. சப்ஜெக்ட் என்னவோ அதையே ரெஃப்ளெக்ட் பண்ணி சொல்லக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரோனவுன்னா என்ன பார்த்தோம்? பொசசிவ் ப்ரோடக்ட்னா என்னது? உடையது, என்னுடையது, உன்னுடையது, அவளுடையது, அவனுடையது, மைன், யோர்ஸ், ஹர், ஹர்ஸ், அவர்ஸ், தேர்ஸ், யோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்
பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, என்னுடைய, உடையன்னு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். எப்போ கம்ப்ளீட் ஆகும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு, பக்கத்தில் ஒரு நவுன் வந்தோடனே கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. என்னுடைய, உன்னுடைய, அவளுடைய, மை, ஹர், ஹிஸ், ஹர், யுவர், இட்ஸ், அவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, இதுதான் குயிக்கான சம்மரி இந்த வீடியோவில். ரைட், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.